சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டுள்ளார். அவர் தற்போது பேசி வருவதை பார்க்கலாம். நீங்க அந்தந்த சூழ்நிலை தக்கபடி ராமநாதபுரத்தை பொறுத்த மட்டும் அன்வர் ராஜாக்கு தான் வந்து சீட்டு கொடுப்பதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சர் முடிவெடுத்தாங்க. அங்கே பிஜேபி அந்த தொகுதியை கேட்டதுனால கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. வேற தொகுதியில் வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அதற்காக முஸ்லீம் சமுதாயத்தை புறக்கணிக்கிறாங்களா கிடையாது. அப்படி அவங்க சொல்லவே இல்லை. பிஜேபி ஆட்சியில் தான் முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்குனது வாஜ்பாய் தான். அதே மாதிரி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்ற கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவரை தான் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக்குறது பிஜேபி தான். அதனால் இந்த கூட்டணியில் வந்து சிறுபான்மை சமுதாயத்திற்கு இட ஒதுக்கீடு கொடுக்கல, சீட்டு கொடுக்கலன்னு சொல்லுவதெல்லாம் கற்பனை கதை. அது வேண்டாவாதம். அதிமுக உருவாவதற்கு காரணமாக இருந்த திண்டுக்கல் தொகுதியை பாமகவுக்கு விட்டு கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வந்து வெளியே போன ராஜகண்ணப்பன் விமர்சனம் வச்சிருக்காரு. ராஜகண்ணப்பன் சொல்றது வந்து அவர் சீட்டு கிடைக்கலைங்கிற ஆதங்கத்தில் சொல்றாரு. ஆனால் திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த மட்டும் அதிமுக எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சிருச்சு. 37 இடத்துல எம்பியா ஜெயிச்சிருந்தோம். மற்ற இடத்துல 2 இடத்துல வந்து வலுவாக நாங்கள் ஓட்டு வாங்கியிருந்தோம். அப்படின்னா எல்லா இடத்துலையும் நாங்கள் நிற்கிறோம். கூட்டணிக்கு எப்படி கொடுக்க முடியும்? மெகா கூட்டணி பிஜேபி இருக்குது, தேமுதிக இருக்குது, பாமக இருக்குது, புதிய தமிழகம் இருக்குது. எத்தனை பேர் இங்கே ஜான் பாண்டி போன்றவர்கள் எங்கள் இயக்கத்தில் இருக்காங்க. இவர் சேதுராம் இருக்கார், ஏ சண்முகம் இருக்கார், இவர் நம்ம எவ்வளவு தமிழ் மால்காரசு ஜி.கே. வாசன் இருக்கார். அதனால் எல்லோருக்கும் சீட்டு கொடுக்கணும். சில பேர் சீட்டு கொடுக்க முடியல. அவங்களும் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருக்காங்க. சீட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளவங்களுக்கு பிரித்து தான் கொடுக்கணும். எல்லா சீட்டையும் நாங்கள் ஜெயிக்கிற தொகுதி தான். விருந்தினரே வந்து தேமுதிக கொடுத்துருக்கோம். நான் எவ்வளவோ முதலமைச்சர்கிட்ட சொன்னேன். அப்புறம் என்னை கூட்டு தம்பி நம்ம வந்து கூட்டணி கட்சி கொடுக்குன்னு சொன்னார். முதலமைச்சரோட முடிவை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். இதான வந்து கட்சின்னு சொன்னால் எல்லா கூட்டணி கட்சிகளையும் அரவணைச்சு அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியும் கொடுக்கத்தானே செய்யணும். ஒரு கூட்டணி கட்சிக்கு பூரா தோக்குற தொகுதியை கொடுக்க முடியும்? ஜெயிக்கிற தொகுதியெல்லாம் பார்க்கப்படாது. எல்லாத்துலையும் அதிமுக ஜெயிச்சிருக்கு. அதனால் வந்து எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்கு. இது ஒரு அருமையான கூட்டணி. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உறவினர் ஜெய தீபா வந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு. அதிமுகவில் இணைய போறதாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஆதரவுக்கு நன்றி. அது சம்பந்தமான முடிவெடுப்பது வந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் தான் முடிவெடுப்பாங்க. வெற்றி எப்படி சார், இங்கே கிராமங்களில் வந்து குக்கிராமங்களில் ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னா அதில் வந்து 10 கிராமம் இருக்கும். 10 கிராமத்துக்கு நீ தனித்தனியாக பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டை 50 பேர் கரவேட்டி கட்டி நிற்பான். மிக பலமான இயக்கம் அதிமுக தான். கிராமங்களோடு இருக்கின்ற அதிமுக தான். ரோட்டில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா சின்ன பையங்க சிறுவர்கள் படிக்கிற பிள்ளை கூட அந்த அண்ணா கொடி ஓட்ட வண்டி வச்சுன்னா 2 பேரில் காட்டுவாங்க. இது போன்ற ஒரு பலமான இயக்கம் தமிழ்நாட்டில் கிடையாது, எதுவும் கிடையாது. தனித்தனியாக கட்சியிலோடு நினைச்சுன்னா அதிமுக தான் எல்லா தொகுதியும் தொடர்ந்து கைப்பற்றும், எல்லா தேர்தலும் தொடர்ந்து ஜெயிக்கும். அதனால் அதிமுக தலைமையில் அமைந்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைத்திருக்கின்ற இந்த கூட்டணி தான் மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி. இது டெல்லியினுடைய தேர்தல் ஆட்சி அமைக்கின்ற அதிகாரத்தில் இந்த கூட்டணி பங்கு வரும். ஆமாம், நீங்கள் டிவியில் நேற்று முன்னாள் பாருங்கள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கு, ஆரணியில் எவ்வளோ கூட்டம், வேலூரில் எவ்வளோ கூட்டம். கூட்டம் கூட்டிட்டு தானே இருக்கு. கூட்டம் கூட்டிட்டு இருக்கு நீங்க சொல்றீங்க. இருந்தாலும் வந்து அங்கங்க வாட்ஸ்அப்ல வீடியோலாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் போறாரு, முதல்வர் போற இடத்துல கூட்டமே இல்லாத மாதிரி பல வீடியோ வெளியாகிட்டு அதெல்லாம் வந்து அவர் போற வழியில வந்து அவுட்ல எங்கேயா படம் எடுத்து காட்டுறது. இந்த என்கிட்டையும் வீடியோ இருக்கு, எங்ககிட்டையும் போட்டோ இருக்கு, பேப்பர்ல இருந்த போட்டோ இருக்கு. அவர் போற இடத்துல கூட கடுமையான கூட்டம் இருந்துச்சு. பேசுற இடத்துல திரும்பி மக்கள் ஒழுங்கா கவனிக்காம இருக்கிற மாதிரியான போட்டோஸ் அதெல்லாம் வந்து திட்டமிட்டு நடக்கிற சதி. சரி, நான் தேர்தல் வச்சாச்சு. நாமினேஷன் நாளைக்கு கட்டி முடிய போகுது. எல்லாரும் இப்போ கட்டியாச்சு. பாதி பேர் நாளைக்கு கட்ட போகிறாங்க. தேர்தல் வரப்போகுது. யாருக்கு ஓட்டு போடாருன்னு மக்கள் முடிவெடுக்க போகிறாங்க. 2 மாதத்தில் பார்க்க போகிறாங்க. டெல்லியில் வந்து பிஜேபி ஆட்சி நரேந்திர மோடி அமைக்க போகிறாரு. தமிழ்நாட்டில் எடப்பாடியுடைய ஆட்சி தொடர்ந்து வலுவாக இருக்க போகுது. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. தொடர்ந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு, இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு பிறகு ஆட்சி கவுலாவுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆட்சி கவலை போதா? எதிர்கட்சி தானே சொல்லுச்சு. எதிர்கட்சி தானே சொல்லுது. எதிர்கட்சி எப்படி எங்களை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க? அது எதிர்கட்சி அப்படிதான் சொல்லுவாங்க. அவர் வந்து அவங்க இல்லை கேளுங்க, அவங்க இயக்கத்தினுடைய ஒரு முடிவை அவர் செயல்படுத்துறாரு. அவருடைய முடிவு என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. இந்த ஆட்சிக்கு எதிரான முடிவு கிடையாது. அவங்க கொள்கை ரீதியாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது வந்து பிஜேபியோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கட்சியில சொல்லியிருக்காங்க. அதை முடிவு எடுத்திருக்காரு. அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த ஆட்சிக்கு அவர் ஆதரவாக தான் இருப்பார். பாருங்க, இல்ல திமுக ஆதரவோட அவர் என்ன இறங்கி ஓட்டு கட்டா இருக்காரு.
தேர்தலுக்கு அப்புறம் பாருங்க என்ன முடிவு நடக்க போகுது பாருங்க. தேர்தலுக்கு பின்னாடி பாருங்க நீங்க. தேர்தல் அறிக்கையில வந்து வலியுறுத்துவோம்ன்ற வார்த்தை தான் அதிகமா பயன்படுத்திருக்கீங்க. ஆமா, நீங்க சொல்லவே இல்லை. வலியுறுத்தும்னு சொன்னா தேர்தல் கமிஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள விதிமீறல் வராது. நடைமுறைப்படுத்தும் சொன்னா விதிமீறல். திமுக விதிமீறல் பண்ணுது. அவங்க வந்து ஜெயிக்க போறது கிடையாது. என்ன வேணாலும் சொல்லலாம். 1 கோடி பேருக்கு சாலை பணியாளர் வேலைக்காரன் இருக்காங்களே, படிச்சிருக்கீங்களா நீங்க எல்லாரும்? போய் கேளுங்க. 1 கோடி பேருக்கு வேலை போட முடியுமா? எல்லாமே இப்போ போர்வை ஆகி போச்சு, தேசிய நெடுஞ்சாலை ஆகி போச்சு. எந்த ரோடு இருக்கு இப்போ? 1 கோடி பேருக்கு 100 வருஷம் ஆனாலும் வேலை போட முடியாது. தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்தார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம்.